ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, வாங்க வீடியோக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னு தெரில, நேற்று நைட்லேருந்தே ஒன் சைடு தலைவலி ரொம்ப நாளாகவே இருக்குது. அது திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். இப்போ கொஞ்ச நாளாக என்னென்னா, நைட்டு ஆரம்பிச்சிச்சுன்னா மறுநாள் நைட்டு வரைக்கும் அந்த தலைவலி லைட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால என்னென்னா சரியாக தூக்கமும் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது, தலை வலிக்குதுன்ட்டு. அதனால் இன்றைக்கி காலைல எந்திரிக்கையிலே தலைவலி சரியாக போகாமவே தான் நான் இன்றைக்கி எந்திரிச்சிட்டேன். அதனால் வேலையும் மந்தமாக இருக்குது. வாங்க, காலைல எழுந்தோடனே நான் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை என்னென்னா, ஒலை தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா மணி ஆயிரும் இல்லையா பெரியப்பாவுக்கு சாப்பாடு போடுறதுக்கு. அதனால் ஒலை வச்சுட்டேன். ப்ளஸ் இந்த சைடு டீ தூள் வேக வச்சுட்டேன். இஞ்சி போட்டு கொஞ்சமாக டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சாச்சு. ஆனால் என்னென்னா இப்போ நமக்கு தண்ணி வந்துருச்சு. இத்தனை நாளாக காலையில் 5 மணிக்கெலாம் தண்ணி வந்துருச்சு, ஏன்னு தெரில. அப்புறம் திரும்பி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு திரும்பி 6 மணிக்கு தண்ணி நின்று போயிடும். அதனால் 6 மணிக்கு நான் திரும்பி படுத்து தூங்கிட்டு 7:30 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். ஏன்னா 5 மணிக்கு இல்லைன்னா 4:30 மணிக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னமோ தெரில, திடீர்னு இப்போ என்னென்னா 7:30 மணிக்கு தண்ணி வருது. 7:30 மணிக்கு தண்ணி வந்துச்சுன்னா 9-10 மணி வரைக்கும் தண்ணி வருது. அதனால் அப்படியே வேலை பார்த்துருவேன். இத்தனை நாளாக மாமா தூங்கினாருன்னா 2 பேருமே தூங்கினாங்கன்னா நான் சத்தம் போடாமல் வேலை செஞ்சிட்ருப்பேன். இன்றைக்கி ரஞ்சிதம்மா எனக்கு முன்னாடியே ஏஞ்சிட்டு நேற்று காலையில் கொஞ்சம் இடியாப்பம் செஞ்சுருந்தேன்னா, இப்போ நம்ம மசாலாலாம் விற்கிறோம் இல்லையா, அதில் நான் இடியாப்பம் மாவும் இப்போது சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, எனக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். அதனால நான் இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே சித்தி வந்தனால நான் போட்டுட்டு போயிட்டேன்னா, இது இடம் எல்லாமே ஒரு இதாக இருந்துச்சு, இடியாப்பம் மாவு எல்லாமே. அப்புறம் சின்ன குக்கரில் பருப்பு வச்சுருந்தேன்னா அதுவும் எல்லாமே சிந்தி போச்சு. அப்புறம் நான் சரின்ட்டு 2 நாளாக அடுப்பே துடைக்காமல் விட்டுட்டேன். மாமா அன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு எனக்கு அடுப்பை துடைச்சி கொடுத்துட்டாரு. ஏதோ சொல்லிகிட்டே இருந்தேன், நீ எனக்கு அடுப்பு துடைக்க மாட்டேன். முன்னெல்லாம் அடுப்பு அவர் தான் துடைச்சிடுவார் வேகமாக எழுந்திரிச்சு எனக்காக. ஏன்னா இல்லைன்னா நான் தூக்கிட்டு போவேன்னா, அதனால் அவரே துடைச்சி வச்சுருவாங்க. இன்றைக்கி காலைல ஏஞ்சோடனே மாமா அந்த வேலையை பார்த்துட்டாரு. இப்போ கொஞ்ச நாளாக விசாகன் தூங்குறாரு. நைட்லாம் போர்வை போற்றி விட்டால் போற்றிக்கவே மாட்டுறான். எடுத்து விட்டுறான். அவன் போர்வையை போற்றணும். இப்போ ப்ளஸ் நான் போற்றிக்கிற போர்வையில் போற்றி விடவும் இந்த வரை தூங்குறாரு. ஒரு 5 நம்ம என்ன பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணுவார். அவர் செல்ஃபை மட்டும் கழுவி எங்கே வச்சுருக்காரு ஷோகேஸில். இப்படி கழுவி அப்போது இந்த விசாகன் என்ன செய்வான்னா, எடுத்து அதை கழிச்சு இதில் ஃபுல்லாக போட்டு செருப்பு, அதுவும் மெயினாக அந்த அவரோட கருப்பு செருப்பை தான் போட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருப்பான். அவனால் எப்படி அது போட்டு நடக்க முடியும்? ஆனால் அதவே போட்டு நடந்துக்கிட்டே இருப்பான். இப்படி 2 மடக்கு டீ குடிச்சிட்டாரு. ஃபோனை அப்படி ஆன் பண்ணோடனே தலையை சீவிச்சு உடனே இப்போ டீ நல்லா இருக்காமா. எப்போ கொஞ்சம் அழகாக ஏதாவது இருக்கிறதாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி தெரியும். எனக்கு இடையில எங்கள் பெரியப்பா ஃபோன் பண்ணிட்டனால நான் கட் பண்ணிட்டேன். கடைசியில் ஒரு டீயை குடிச்சு முடிச்சிட்டாரு. இவன் இப்படி முழிச்சான், ஆனால் திரும்ப தூங்குறான். நம்ம டீ நல்லா இருக்கா? டீ சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு டீ சூப்பராக இருந்துச்சு. பசும்பால் நல்லா இருந்துச்சு. திக்காக இருந்துச்சு. திடீர்னு பசும்பால் நல்லாயிருக்கு. அப்புறம் சில நேரம் திடீர்னு எப்படி சொல்கிறேன்னா, திடீர்னு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, திடீர்னு கொலன்னு இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் போல் பொதுவாக சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி ஏதோ நல்லா இருந்துச்சான். சும்மா ஒரு 2 நிமிஷம் 5 தம்மாய் காட்டிக்கிட்டே இருப்பேன், என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம்.
மீன் குழம்பு இருக்குது, மீன் குழம்பு, சாதம். அதனால தான் சாப்பாடு காலையிலே வேக வச்சாச்சு. ஏன்னா பிரியங்கா நேற்று சித்திலாம் வராங்கன்னு சொல்லிட்டு வாவல் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. அதில் அப்படியே வந்துட்டு நான் வந்து இங்கே பாறேன், அதில் அப்படியே நான் வந்து அந்த குழம்பு இருக்குது, அதனால சாப்பாடு மட்டும் வச்சுக்கலான்னு. ஏன்னா மீன் குழம்பு வந்து பழசு சூடு பண்ணி சாப்பிடும் போது நல்லா இருக்கும்ல. நானும் வந்து டீ குடிச்சிட்டேன். இப்போ ஒரு தூங்குறதுனால அமைதியாக வேலை செய்யணும். கொஞ்சோண்டு ஏதாவது சவுண்டு கேட்டால் முழிச்சிருவான். இதே வெளியிலலாம் போனால் எவ்வளோ மோளை சவுண்டு, எவ்வளோ பஸ்ஸு சவுண்டு, ஹாரன் சவுண்டு கேட்டாலும் தூங்குவார். ஆனால் வீட்டில் ஒரு சவுண்டு கேட்டால் அவ்வளோதான், வீடே 4000 மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவான். நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவனா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மணி வந்து 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் 11 மணி பஸ்ஸை கணக்கு பண்ணோம். அம்மா வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. பஸ்ஸு 2மே உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன எப்படி போக போகிறோம் என்னான்றது தெரியல. நான் நல்லா தெரியல. இப்போ நாங்கள் 3 பேர் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வள்ளி ஜுவல்லரிக்கு போவோம் இல்லையா, நகைக்கடை வள்ளி ஜுவல்லரி. அங்கே வந்து ஏதோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு விசேஷம்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆடி பூரோன்றதுனால ஏதோ அவங்க வந்து எத்தனை பேருக்கு, ஏதோ 111 பேர்த்துக்கு வந்து வேஷ்டி துண்டு இதெல்லாம் வந்து இந்த அது யாருக்குன்னு தெரியல, சாமி மாதிரி இருப்பாங்கல்ல கோவிலில், அவங்களுக்கு அது முன்னாடியே சொல்லலாமா இல்லையா, அதனால் அது தரோம். இன்றைக்கி வந்து நீங்களும் வாங்க, அதில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ரஞ்சிதம்மா, அப்புறம் பெரியப்பா, அப்புறம் அம்மா 3 பேர் 5 பேர் வந்து போகிறோம். பிரியங்கா வந்து வரலன்னு சொல்லிட்டா. அதனால் இப்போ நாங்கள் கிளம்புறோம். அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே வந்து வள்ளி ஜுவல்லரி போயிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே சாரதா ஸ்கூலில் வந்துட்டோம். ரொம்ப நாளாக விசாகனுக்கு வந்து நான் இந்த செருப்பு தான் வாங்கணும்னு சொன்னேன். கடைசியில் விசாகனுக்கு அந்த செருப்பு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஏறு இப்போ வந்து ஆடினாவே தள்ளுபடி போட்டுருவாங்களே, சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே அம்மா கை கொடு, அம்மா கை கொடு. ஜெய் எங்க அப்பா, எங்க அப்பா? விசாகனே எங்க போற? டேய் இங்க பா தம்பி. விசாகனுக்கு வந்து கொஞ்சம் பீரோ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். சரி அதுக்கு தான் எப்படி இருக்குது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தோம். இந்த பீரோ வந்து நல்லா இருக்குது, ஆனால் வந்து 10,000 ரூபா. இது வந்து 9,690 ரூபா. இந்த பீரோ வந்து 8,245 ரூபா. அதுக்கு இன்னும் 2000 போட்டால் அந்த பீரோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம வீட்லேயும் இதே மாதிரி தானே. 20,000மா? 20,000மா? அடி ஆத்தி. ஐயோ பீரோ ரேட்லாம் என்னமோ கண்ணை திறக்கிறதுக்குள்ள ரேட் எல்லாமே ஏறிடுச்சு. 52,000 ரூபா மேம் அந்த கட்டில். சோஃபா பின்னாடிலாம் யாரை கூப்பிட்றப்பா? என்னாச்சு? பிரியங்கா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தா, அதனால் நான் கேட்குறேன்னு சொன்னனால விசாகன் பேசுகிறான்.